சார் 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 நான் எந்த தப்பும் பண்ணல சார் சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார் 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 நான் என் தங்கச்சிக்காக தான் சார் போனேன் அந்த பொம்பளை பேச்ச நம்பாதீங்க சார் அவங்க பணத்திமிர்ல தான் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பணத்திமிர்ல பண்றாங்கன்னா நீ என்ன திமிர்ல அவங்க வீட்டுக்கு அருவாளோட போன சார் என்ன சார் அவங்க அவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் சட்டத்தை மதிச்சு உன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா நீ உன் தங்கச்சி காணாமனதும் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுவான் குத்துவான்னு மிரட்டி இருக்க சார் இல்ல சார் சார் என்ன சார் உன் தங்கச்சி காணாம போனதுக்கு அவங்க தான் காரணம்னு நீ சந்தேகப்பட்டிருந்தா நீ இங்க தானே வந்திருக்கணும் சார் 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 பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல மாதிரி நடிக்கிறியா வாடா சார் சார் ஏய் வாடா சார் சார் ப்ளீஸ் சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் வாடா சார் நான் அப்படி பண்ணல சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் ப்ளீஸ் சார் ஓகே தொலைச்சிட்டு வந்தாச்சு சார் 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 நான் எந்த தப்பும் பண்ணல சார் சார் எல்லாம் அந்த சிவசங்கர் சார் 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 சொன்னா கேளுங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் என் தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கணும் சார் தயவு செஞ்சு என்ன வெளில விடுங்க சார் இந்த பாரு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் வச்சு உன்னை 5 வருஷத்துக்கு வெளியில வர முடியாம ஜெயில போடுறேன் பாத்துக்க என்ன சார் இது ரொம்ப அராஜகமா இருக்கு என் தங்கச்சி காணும்னு நியாயம் கேட்க போனா அந்த சிவசங்கரி பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா அவ பேச்ச நம்பாதீங்க சார் என் தங்கச்சி கையில் காணாம போனதுக்கே அவதான் சார் காரணம் நானும் என் தங்கச்சி எங்கன்னு கேட்க தான் சார் போனேன் அதுக்கு ஓவரா பேசினா சார் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் இது பாரு வாயை மூடிட்டு அமைதியா இரு அருவாள் எடுத்துக்கிட்டு ஒரு பொம்பளைய வெட்ட போயிருக்க உன்னை வெளியே வேணுமா சார் என்ன சார் இது பாரு அவங்க உன் மேல கொலை முயற்சின்னு கேஸ் கொடுத்திருக்காங்க எஃப்ஐஆரும் போட்டாச்சு இதுக்கப்புறம் கோர்ட்ல ஆஜர்படுத்தி உன்னை ஜெயில தள்ளுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உன்னால முடிஞ்சா உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து கோர்ட்ல பேசிக்க சார் சொன்னா புரிஞ்சுக்குங்க சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க அன்பு அன்பு சார் என் அண்ணன் மேல எஃப்ஐஆர் போடாதீங்க என்னன்னு விசாரிக்காம யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக என் அண்ணன் மேல நடவடிக்கை எடுத்துறாதீங்க சார் இது பாருப்பா அந்த அம்மா எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதுல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீயும் அண்ணன் கூட தான் பக்கத்துல நின்ன நியாயப்படி பார்த்தா உன்னை தூக்கி உள்ள வைக்கணும் உன் கையில வெப்பன்ஸ் இல்லாதனாலதான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கல பாத்துக்க இங்கதான் நிறுத்துங்க பாருப்பா சொன்னா புரிஞ்சுக்க நீ ஒரு போலீஸ்காரன் தானே அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு நீ பேசிட்டு இருக்க நீ எனக்கு மா போக கூடாதுமா மா சொன்னா கேளுமா எனக்கு எப்படி இருக்கீங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா மாமா சொன்னா கேளுமா வாமா சார் 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார் மா இப்ப வர பாரு இல்லையா சார் இருங்க நீ போதணும் வாமா சார் 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 என் புருஷனோட தங்கச்சி இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல சார் அதுக்கு முன்னாடி அவர் தங்கச்சி புருஷனும் காணாம போயிட்டாரு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கோம் சார் ஒரு வீட்ல 2 பேர் காணாம போறது சர்வசாதாரண விஷயமா சார் அதுக்கு காரணம் ஒருத்தவங்க தானே தெரிஞ்சும் எப்படி சார் அவர் அமைதியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க அந்த கோவத்துல தான் சார் என் புருஷன் ஏதோ இந்த தப்பு பண்ணிட்டாரு தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார் கெஞ்சி கேக்குறேன் சார் ப்ளீஸ் சார் இங்க பாருமா நீ சொல்றதெல்லாம் சரிதான் உங்க வீட்ல 2 பேர் மிஸ் ஆனதும் நீங்க இங்க வந்திருக்கணும் சந்தேகப்பட்ட நபர் வீட்டுக்கு நீங்க போயிடக்கூடாது அவங்க உங்க புருஷ அருவாளோட வந்ததை ஆதாரமா வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இப்ப எங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எதுவா இருந்தாலும் இனி கோர்ட்ல தான் போய் பேசிக்கணும் இப்ப இங்க வந்து எங்க வேலையை கெடுக்காதீங்க முதல்ல கிளம்புங்க சார் என் அண்ணன் மேல அவசரப்பட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க சார் நான் சீனியர் ஆபீசர் கிட்ட பேசி பாக்குறேன் போய் பேசுப்பா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது சோசியல் மீடியாவுல உங்க அண்ணா அருவாளோட வந்ததுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு யாரும் இந்த சமயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீ அந்த வீடியோல இருக்க ஆனா உன் கையில வெப்பன்ஸ் இல்ல இருந்துச்சு காலத்துக்கு இனிமே உன்னால யூனிஃபார்மே போட்டுக்க முடியாது தனம் கவலைப்படாத நான் சீக்கிரம் வெளியில வந்துருவேன் வெளியே வந்து அந்த சிவசங்கரை கவனிச்சுக்கிறேன் அண்ணா சார் இங்க பாருங்க நான் யார்கிட்டயாவது பேசி அண்ணனை எப்படியாவது வெளியே எடுக்க பாக்குறேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இங்க பாருங்க அன்பு நீங்க மேல் அதிகாரி கிட்ட பேசுறதை விட
இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு அதை பாருங்க. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே உங்க மாமா காணாம போனதானே. முதல்ல அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடி. போலீஸ் தரப்புல நாங்களும் தேடுறோம்.